பிரவீன் ஒரு நேர்மையான இளைஞன். அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக பணியாற்றி வந்தான். அவனது கடின உழைப்பும் உண்மையுமே அவனுக்கு பல எதிரிகளை உருவாக்கியது. குறிப்பாக அவனது மேலாளர் செய்த சில பண மோசடிகளை பிரவீன் தட்டி கேட்டதால் அவன் மீது பழி சுமத்தி வேலையை விட்டு நீக்க மேலாளர் திட்டமிட்டார். ஒரு திங்கட்கிழமை காலை அலுவலகத்தில் ஒரு பெரிய கூட்டம் கூட்டப்பட்டது. பிரவீன் நிறுவனத்தின் பணத்தை திருடிவிட்டதாக பொய் குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டன. சக ஊழியர்கள் அனைவரும் அவனை ஏளனமாக பார்த்தனர். பிரவீன் பதற்றமடையவில்லை. ஆண்டவரே, நான் உத்தமன் என்பதை நீர் அறிவீர். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், நான் சும்மா இருப்பேன் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறேன் என்று மனதிற்குள் ஜெபித்தான். விசாரணை தொடங்கிய போது மேலாளர் சமர்ப்பித்த ஆவணங்கள் அனைத்தும் பிரவீனுக்கு எதிராக இருந்தன. ஆனால் எதிர்பாராத விதமாக அதே நேரத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அங்கு சோதனையிட வந்தனர். அவர்கள் மேலாளரின் கணினியை ஆய்வு செய்தபோது அவர் பிரவீனை சிக்க வைக்க தயாரித்த போலி ஆவணங்களும் மேலாளர் செய்த உண்மையான மோசடிகளும் ஆதாரத்தோடு சிக்கின. பிரவீன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் உண்மை தானாக வெளிப்பட்டது. மேலாளர் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். நிறுவனத்தின் உரிமையாளர் பிரவீனிடம் மன்னிப்பு கேட்டு அவனையே மேலாளர் பதவிக்கு உயர்த்தினார். வாக்குத்தத்தத்தின்படி தேவன் பிரவீனுக்காக போராடி அவனுக்கு நீதியையும் உயர்வையும் தந்தார். நாம் அமைதியாக இறைவனை நம்பும்போது அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார்.